CBSE கிளாஸ் 12ஓட 25 to 26 சாம்பிள் பேப்பர் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ எம்சிக்யூஸ் 1 மார்க்கு. ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் ஷோன் இன் த கிராஃப். ஃபர்ஸ்ட் இதனுடைய டொமைன் நம்ம எழுதிக்கலாம். டொமைன் நமக்கு எது வரைக்கும் இருக்கு? இங்கே வந்து 1/2, இங்கே வந்து -1/2. இது வரைக்கும் தான் என்னோட டொமைன். இவங்க கொடுத்துருக்க டொமைன் நான் எழுதிக்கிறேன். that is -1/2 to 1/2. இது என்ன இன்க்ரீசிங் லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு டொமைன் என்ன? -1 is less than or equal to x less than or equal to 1. that is அதோட டொமைன் -1,1. ஆனா -1,1 இங்க இருக்கா? கிடையாது. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x, that is -1 less than or equal to 2x less than or equal to 1. எனக்கு இங்க 2x இருக்கக்கூடாது, x மட்டும் தான் இருக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்? டிவைட் பை 2. ஸோ -1/2 less than or equal to 2x/2 less than or equal to 1. இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிருமா? சாரி, இங்கேயும் 1/2. ஸோ -1/2 less than or equal to x. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு, எனக்கு x மட்டும் தான் இருக்கும். ஸோ less than or equal to 1/2. இப்போ எனக்கு டொமைன் என்ன இருக்கு? -1/2, -1/2 -1/2 இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் வரணும். ரிமைனிங் ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/2 -1 less than or equal to x/2 less than or equal to 1. எனக்கு இங்க x மட்டும் தான் இருக்கு இல்லையா? நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை by 2. So -1 into 2 less than or equal to x/2 into 2 less than or equal to 1 into 2. இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிரும், இங்க x மட்டும் தான் இருக்கும். அப்ப எனக்கு என்ன வரும்? -2 is less than or equal to x less than or equal to 2. இப்போ என்னோட டொமைன் எப்படி இருக்கு? -2, 2. அது இங்க கிடையாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. 2 times of sin inverse of x, அதுவும் எனக்கு கிடையாது. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், if for 3 matrices ABC, அதோட ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்ஸ் AB and AC both are defined and are square matrices of same order, then value of M and PQ are. M and PQ ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராடக்ட்ஸ் ஆஃப் AB and AC, that is products of AB and AC. So AB and AC. Okay, first நான் AB எழுதுறேன். A ஓட ஆர்டர் என்ன? M cross 4. B ஓட ஆர்டர் என்ன? N cross 3. ஸோ நம்ம எப்படி எடுப்போம்? இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவல். ஸோ N is equal to 4. எனக்கு வேல்யூ கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் M ஓட வேல்யூ எப்படி எழுதுறாங்க? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். சேம் ஆர்டர் அப்படின்னும் போது என்ன? 1 cross 1, 2 cross 2, 3 cross 3, இந்த மாதிரி சேம் ஆர்டர். அப்போ ரோவும் காலமும் எனக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி நான் M is equal to 3 நான் எழுதிக்கிறேன். ஸோ எனக்கு M ஓட வேல்யூ கிடைச்சிச்சு, என்னோட வேல்யூ கிடைச்சிச்சு. இங்க AC, ஏக்கு எனக்கு என்ன? M cross 4. C ஓட ஆர்டர் என்ன? P cross Q, the same way, column and row. So P is equal to 4. இப்போ AC ப்ராடக்ட்ன்றல நான் எப்படி எழுதிக்கிறேன்? ஆர்டர் ஆஃப் AB is equal to ஆர்டர் ஆஃப் AC. ஓகே, இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? M cross 3. ஆர்டர் ஆஃப் இதுக்கு, ஆர்டர் ஆஃப் ABக்கு எனக்கு M cross 3, ஆர்டர் ஆஃப் ACக்கு எனக்கு M cross Q. ஸோ M கேன்சல் ஆயிட்டு எனக்கு 3 is equal to Q, that is Q is equal to 3. அப்போ எனக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? M ஓட வேல்யூ 3, Q ஓட வேல்யூ 3. இங்க M is equal to Q is equal to 3 இருக்கு. And P ஓட வேல்யூ 4, N is equal to 4. So P is equal to Q is equal to 4. எனக்கு ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, எனக்கு given மேட்ரிக்ஸ் என்ன? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதை வச்சு நான் வேல்யூ ஆஃப் PQTR நான் கண்டுபிடிச்சோன்னா இதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டிஷன் என்னன்றது பார்க்கலாம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், the diagonal elements are 0. Okay, any element AJ must be the negative of the corresponding element. அப்போ AJ is equal to -AJI. இது வச்சு தான், இந்த கண்டிஷன்ஸ் வச்சு தான் நான் வந்து வேல்யூஸே கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம diagonal elements பார்க்கலாம். P.
ஸோ என்னோட வேல்யூ p இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? p இஸ் ஈக்குவல் டு 0 because the diagonal elements are 0. So p is equal to 0. ஒரு வேல்யூ சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோல இருந்து நான் வரேன். ஃபர்ஸ்ட் ரோ ஆர்ல நான் சொல்றேன். ஆர் எந்த ரோல இருக்கு? A11 A12 இல்லையா? So A12 is equal to as per this condition minus A21. minus A21 எனக்கு என்ன? இதுதான் இல்லையா? 3. So R is equal to minus 3. So P ஓட வேல்யூ சொல்லியாச்சு, R ஓட வேல்யூ சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் T ஓட வேல்யூ. T எதுல இருக்கு? A21, A22, A23. Okay, A23 is equal to minus A32. Minus A32 எனக்கு என்ன? T is equal to minus of அதோட வேல்யூ minus 4. So minus into minus plus T is equal to 4. இப்போ எனக்கு P, R, T ஓட வேல்யூ தெரிஞ்சு நெக்ஸ்ட் Q ஓட வேல்யூ. Q எதுல இருக்கு பாருங்க? A31. A31 is equal to minus A13. That is Q is equal to minus A13 என்ன? 2 இல்லையா? minus of minus 2. So Q is equal to 2. Okay. இந்த கண்டிஷன்ல நம்ம அப்ளை பண்ணலாமா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Q plus T divided by P plus R which is equal to Q எனக்கு என்ன? 2. T என்ன? 4. 2 plus 4 divided by P என்ன? 0 minus 3. 2 plus 4 என்ன? 6 by minus 3. 3 2s are 6. minus 2 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் A. So option A is the right answer. Next, fourth one. If A is a square matrix of order 4 and determinant adjoint A is equal to 27, then A into adjoint A is equal to, இதான் நம்மளோட question. A into adjoint A க்கு நமக்கு formula என்னன்றதை பார்க்கலாம். As per the theorem 1, if A be any given square matrix of order n, then A into adjoint A is equal to adjoint A into A is equal to determinant of A into I. determinant of A into I. இதுதான் நம்மளோட formula. இது பேஜ் நம்பர் 88ல இருக்கு. உங்களோட NCERT புக்ல செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ determinant of A நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு கொடுத்துருக்க given என்ன? determinant of adjoint A எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. If A is a square matrix of order n, then determinant of adjoint A is equal to determinant of A power n minus 1. இங்க எனக்கு என்னோட வேல்யூ என்ன? 4. So n is equal to 4. Values apply பண்ணலாமா? That is determinant of adjoint A எனக்கு values என்ன கொடுத்திருக்காங்க? determinant of adjoint A is equal to 27 கொடுத்திருக்காங்க. First determinant of A கண்டுபிடிக்கலாம். determinant of A n minus 1. n ஓட வேல்யூ என்ன? 4. So 4 minus 1 is equal to 27. Okay. So 4 minus 1 என்ன? 3. அதே மாதிரி 3 cube எனக்கு வந்து 27. அதே மாதிரி எனக்கு வந்து cube வந்து cancel ஆயிரும். So determinant of A is equal to 3. determinant of A ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேனா 3ன்னு. இப்போ என்னோட ஃபார்முலா என்ன? நான் என்ன கண்டுபிடிக்கணும்? A into adjoint A. A into adjoint A is equal to determinant of A into I. determinant of A ஓட வேல்யூ என்ன? 3. So 3 into Y. 3A தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் C is the right answer. Next, find the inverse of the matrix. கொடுத்திருக்க given matrix ஓட inverse என்னன்னு கேக்குறாங்க. inverseனாவே என்ன? reciprocal. கரெக்ட்டா? அப்போ கொடுத்திருக்கிறது என்ன? diagonal மட்டும்தான். So 3 2 5. 3 ஓட reciprocal என்ன? 1/3 1/2 1/5. எனக்கு இதான் ஆப்ஷன் B தான் எனக்கு வந்து ஆப்ஷன் B. இதுல இன்னொரு விதமும் நம்ம செக் பண்ணலாம். that is A into A inverse is equal to A inverse into A is equal to identity matrix. எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எனக்கு A என்ன? 3 0 0 0 2 0 0 0 5. கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணலாம். 1/3 0 0 0 1/2 0 0 0 1/5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஐடென்டிட்டி வந்துச்சுன்னா நான் கரெக்டான ஆப்ஷன் தான் செக் பண்ணியிருக்கேன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? ரோ காலம் 3 into 1/3 எனக்கு என்ன வரும்?
3 into 1 by 3. 3 கேன்சல் ஆகிட்டு எனக்கு வந்து 1 தான் வரும் இல்லையா? நான் டைரெக்டாகவே 1 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். 3 into 1 by 3. 3 into 1 by 3 அப்படின்னும் போது 3 into 1 by 3. 3 கேன்சல் ஆகிட்டு எனக்கு 1 தான் வரும். ஸோ இங்கே 0, இங்கேயும் 0. ப்ளஸ் 0, ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் இங்கே எனக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கால் 0. நெக்ஸ்ட் இங்கே எனக்கு 0 தான். இங்கே வந்துட்டு 2 into 0 plus 2 into 1 by 2 into 0ன்னு வரும். இங்கே 0 தான். இங்கே வந்து பாருங்க, இங்கேயும் 0 தான். இங்கே வந்துட்டு இங்கேயும் 0. இங்கே தான் எனக்கு 5 into 1 by 5 வரும். 0 plus 0 plus 5 into 1 by 5ன்னு எனக்கு கிடைக்கும். 5, 5, 1. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிச்சா? 1 0 0 0 1 0 0 0 1. இதுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எனக்கு கிடச்சிது. தட் இஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் நான் பண்ணும்போது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிது. ஸோ நான் கண்டுபிடிச்ச ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிப்போம்? cos 67 degree cos 23 degree minus sin 67 degree sin 23 degree. இது எப்படி இருக்கு? cos A cos B minus sin A sin B. இது என்னுடைய ஃபார்முலா cos of A plus B. ஓகே, இப்போ எனக்கு cos A ஓட வேல்யூ என்ன? 67. So cos of 67 plus 23. So cos of 67 plus 23 என்ன? cos 90 degree. cos 90 degree என்ன? 0. ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Next, seventh one, if a function defined by f of x is equal to kx plus 1, x is less than or equal to pi, cos x, x is greater than y, is continuous at x is equal to pi ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டினியூஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. கண்டினியூஸ்னாவே நம்ம கண்டிஷன் என்ன? left hand limit is equal to right hand limit is equal to f of pi. f of x ன்னு போடுவோம், நமக்கு என்ன இருக்கு? pi. ஓகே, left hand limit அப்படின் போது என்ன? limit x tends to pi minus f of x is equal to limit x tends to pi plus f of x. எனக்கு இங்க f of x என்ன? limit x tends to pi minus kx plus 1 is equal to limit x tends to pi plus cos x. இப்போ லிமிட் அப்ளை பண்றேன். ஸோ k pi plus 1 is equal to cos pi. cos pi ஓட வேல்யூ என்ன? cos pi is equal to minus 1. So k pi plus 1 is equal to minus 1, which is k pi is equal to minus 1. இந்த plus 1 right hand side transpose ஆகும்போது minus 1 ஆயிரும். So k pi is equal to minus 2. எனக்கு k ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும் இல்லையா? So minus 2. இங்க வந்து pi ப்ராடக்ட்ல இருக்கு, right hand side transpose ஆகும்போது டிவைட்ல வந்துரும். So k is equal to minus 2 by pi. எங்க இருக்கு பாருங்க? D ஆப்ஷன். D ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர்.